தனுஷ் அவர்கள் இப்ப புது முயற்சியில இறங்கி இருக்காராம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேரன்கள் கிட்ட உன் அப்பா எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்காக தான் இருக்கும், அவர் என்ன செஞ்சாலும் நீங்க அதுக்கு சம்மதம் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். நடிகர் தனுஷ் அவரும் முதல் மகன் யாத்ரா இவரை கண்டிப்பா ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி பல முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். தனுஷ் அவரும் நடிகர் தனுஷ் அவரே கதை திரைக்கதை எல்லாம் அமைச்சு இந்த படத்தை தயாரிக்க இருக்காராம். இதுக்கான வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி திருப்பதி கோவிலுக்கு போய் தான் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நடிகர் தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்களுடைய மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க 2 பேருமே திருமணம் பண்ணி வாழ்ந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த திருமண வாழ்க்கையில விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சாலுமே தன்னோட மகன்கள் மேல ரொம்ப அன்பால 2 பேருமே மகன்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன முடிவோ அதை எடுக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதுலயும் எந்த ஒரு தலையிடாமையும் அமைதியா இருந்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரு 2 பேரையுமே சேர்ந்து வாழ சொன்னாரு. ஆனா அவங்க எடுத்த முடிவு பிரிஞ்சு வாழ்றதுதான். இப்படி இருக்கும்போது நடிகர் தனுஷ் அவரு தன்னோட மகன் யாத்ராவை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு வராரு. அதுவும் தன்னோட மகனை ஹீரோவா அறிமுகம் செய்யற படத்தை தானே கதை திரைக்கதை அமைச்சு இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காராம். அவரோட ஒண்டர் பார் நிறுவனமே தயாரிக்க இருக்காம். இப்படி இருக்கும்போது சினிமாவில நடிப்பது தொடர்பா தன்னோட தாத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்மா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காராம். இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் அவரு என்ன சொன்னாருன்னா, உன்னோட அப்பா உனக்கு எது செஞ்சாலும் அது நல்லதுதான், உன்னோட வளர்ச்சிக்கு அவர் கண்டிப்பா கஷ்டப்படுவாரு, நீ அப்பா சொல்றத கேட்டு நடந்துகிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாழ்த்திருக்காங்களாம். யாத்ரா அவங்களும் சூப்பர் ஸ்டார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போனாருன்னு தகவல் வெளியாகிருக்கு. இப்படி ஹாலிவுட்ல வலம் வர படத்தோட பூஜைக்கோ படத்தோட முதல் நாள் படப்பிடிப்புக்கோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களும் லதா ரஜினிகாந்த் அவங்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களும் கலந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா தனுஷ் அவர்கள் நல்ல கதையை தேர்வு செஞ்சு தன்னோட மகனை சினிமாவில அறிமுகப்படுத்தினா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அவருக்கு தகுந்த கதையை அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. உண்மையாலுமே அவர் படம் ரெடி பண்ணிட்டு இருக்காரா, இந்த படத்தை பத்தின அப்டேட் ஏதாவது சொல்லுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். ஏற்கனவே விஜய் அவருடைய மகன் சஞ்சய் அவரு படத்தோட வேலைகள் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. அந்த படம் எப்ப ரிலீஸ் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.